ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட திருக்குறள் சீரீஸ்ல 2வது அதிகாரமா பொறையுடைமை அதிகாரத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். பொறையுடைமை அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொறுத்து கொள்ளுதல், பிறர் நம்மளுக்கு செய்யற துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் பொறையுடைமை அப்படிங்கிற அந்த அதிகாரத்தோட மீனிங். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரைனா என்ன மீனிங்னா, தோண்டுபவரை, தன்னை தோண்டுபவரையும் நிலம் என்ன பண்ணும்னா தாங்கிக்கும். அதே போல நம்மை இகழ்பவரையும் பொறுத்து கொள்ளுதல் தலை சிறந்த பண்பாகும் அப்படி சொல்றாங்க. நிலம் தன்னை தோண்டுபவரை எப்படி தாங்கி நிக்குதோ அந்த மாதிரி நம்ம நம்மளை இழிவா பேசுறவங்களையும் பொறுத்து கொள்ளுதல் வேண்டும். அதுதான் தலை சிறந்த பண்பு அப்படின்னு சொல்றாங்க. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொறுத்து கொள்ள வேண்டும். எதை பொறுத்து கொள்ள வேண்டும்னு பாத்தீங்கன்னா, இறப்பினைனா என்ன மீனிங்னா துன்பம். பிறர் நம்மளுக்கு செய்யற துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல் வேண்டும். அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்படின்னு சொல்றாங்க. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இன்மைனா என்னன்னு பாத்தீங்கன்னா வறுமையிலும் மிகப்பெரிய வறுமை என்னன்னு பாத்தீங்கன்னா விருந்தோரால், வர்ற விருந்தினரை உபசரிக்க போக முடியாம ஒரு நிலை. அதான் வறுமையிலே மிகப்பெரிய வறுமை. அதே மாதிரி வன்மையுள் வன்மை மடவார் பொறை. வன்மை 2 சுழி நா இருக்கிற வன்மை, இந்த வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா வலிமை. வலிமையிலும் மிகப்பெரிய வலிமை நம்மளுக்கு என்னன்னு பண்ண வன்மையுள் வலிமை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மடவார் பொறை. மடவார்னா அறிவில்லாதவர், அறிவற்றவர் செய்யற செயலை பொறுத்து கொள்ளுதல் வலிமைகளில் மிக சிறந்த வலிமை எப்படி சொல்றாங்க. இந்த 2 சுழி நா இருந்துச்சுன்னா இங்க வலிமைன்னு அர்த்தம். வன்மையில 3 சுழி நா இருந்துச்சுன்னா அது கொடை அப்படிங்கிறது மீனிங். நிறையுடைமை நீங்காமை வேண்டின். பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமைனா என்னன்னு பாத்தீங்கன்னா சான்றாண்மை பண்பு. சான்றாண்மைன்னு திருக்குறள் அடிக்கடி வருது இல்லையா. அந்த சான்றாண்மைனா இப்ப நம்ம டே டு டே லைஃப்ல என்ன மீனிங்னா, நல்ல குணங்கள் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நல்ல விஷயங்களாவே செய்யறவர் தான் சான்றாண்மை குணம் உடையவர். அந்த சான்றாண்மை குணம் அது நம்மை விட்டு நீங்காம இருக்கணும்னா நிறையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். அந்த சான்றாண்மை பண்பு நம்ம விட்டு நீங்காம, நற்குணங்கள் நீங்காம இருக்கணும். நம்ம பொறுமையை போற்றி கடைபிடிக்க வேண்டும். நிறையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே. ஒருத்தாரைனா என்னன்னா, நம்மளுக்கு ஒருத்தவங்க கெட்டது செய்யறாங்கன்னா அதுக்கு அதை தண்டிச்சிடுறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு செயலை செஞ்சு அவங்களுக்கு ரிவெஞ்ச் கொடுத்துடுறாங்க. அப்படி அந்த ரிவெஞ்ச் கொடுக்கறவங்க பேர் என்னன்னா ஒருத்தாரை ஒன்றாக வையாரே. அந்த மாதிரி ரிவெஞ்ச் கொடுத்தவங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாங்களாம். ஆனா வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. ஆனா மத்தவங்க நம்மளுக்கு செஞ்ச துன்பத்துக்காக அதை பொறுத்துக்கிடுறாங்கல்ல, அவங்கள பொன் போல மதிப்பாக்கலாம். ரிவெஞ்ச் கொடுக்கறவங்க ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டார். ஆனா நம்மளுக்கு செய்யற தீமையை பொறுத்து கொண்டவர்களை பொன் போல் மனதில் வைத்து போற்றுவார். ஒருத்தார்னா தண்டித்தவர், பொன் போல் மனதில் வைத்து போற்றுவார். ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம். முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு தீமை நடக்குது, அந்த தீமைக்கு ரிவெஞ்ச் கொடுத்தவருக்கு ஒரு நாள் தான் இன்பம். அதாவது ஒருத்தாருன்னா தண்டித்தவருக்கு ஒரு நாள் தான் இன்பம். ஒருத்தாருக்கு ஒன்றும் துணையும் புகழ். உலகம் உள்ளவரை ஒன்றும் துணையும் என்ன பாத்தீங்கன்னா உலகம் உள்ளவரை. ரிவெஞ்ச் கொடுத்தவருக்கு அந்த ஒரு செகண்ட் அப்படா முடிச்சுட்டா அப்படின்னு ஒரு செகண்ட் தான், ஒரு நாள் தான் இன்பம். அதுவே அந்த துன்பத்தை பொறுத்து கொண்டவர்களுக்கு உலகம் உள்ளவரை அவரோட புகழ் நிலைத்து நிற்கும். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நின்று. திறனல்லனா செய்யக்கூடாத விஷயத்துல செய்யக்கூடாத விஷயம் திறனல்லவை. திறனல்ல தற்பிறர் செய்யணும். திறனல்லாத செய்யக்கூடாத விஷயத்த பிறர் நம்மளுக்கு செஞ்சாலும் அது நோந்துன்னா அந்த துன்பத்துக்கு வருந்தி. நோயினாலே அதுக்கு அந்த மீனிங்ல வர்றது எல்லாமே துன்பம் தான் வரும். நொந்து அந்த துன்பத்துக்கு வருந்தி நம்ம மீண்டும் அறம் அல்லாத விஷயங்களை நம்ம அவங்களுக்கு செய்யாமை நன்று, செய்யக்கூடாது. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நொந்து
அறனல்ல செய்யாமை நன்று. செய்யக்கூடாத விஷயத்த ஒருவர் நம்மளுக்கு செஞ்சாலும் அதுக்காக வருந்தி நம்மளுக்கு வந்து அவருக்கு வந்து அரண் இல்லாத விஷயத்த நம்ம செய்யக்கூடாது. ஆக இந்த அதிகாரம் ஃபுல்லாவே பொறுத்துக்கிறது தான். அவர் பாட்டுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. எப்படி பொறுத்துக்கணும்னு நம்மளுக்கு தெரியல. சரி, படிக்கிறோம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடர். மிகுதினா என்னன்னு பாத்தீங்கன்னா செருக்கு. ஒரு செருக்கு, திமிருல வந்துட்டு மிக்கவை ஒரு விஷயத்த தீமை செருக்கினால் தீமை செய்தவரையும் தாம் தம் தகுதியினால் வென்றுவிடும். ஒருத்தன் வந்து திமிராலையும் நம்மளுக்கு வந்துட்டு தீமை செஞ்சுதான். அதை நம்ம எப்படி அவங்கள வெற்றி கொள்ளணும்னா தகுதியான இந்த இடத்துல இந்த அதிகாரத்துல என்ன வரும்? நம்ம பொறையுடைமை பார்த்துட்டு இருக்கோம். அதனால தகுதியான் பொறுமையால் வென்றுவிடல். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாசொல் நோக்கிருப்பவர். துறந்தார்னா என்ன? துறவியுடைய தூய்மை உடையவர் அது யாரு? இறந்தார்வாய். இறந்தவர்னா வரம்பு கடந்தவர். அந்த வரம்பு கடவர் வந்து இன்னா சொல்னா இனிய சொல்லுக்கு ஆப்போசிட் வந்து இன்னா சொல். அப்ப தீய சொற்களை பேசுபவர் வந்து இறந்தார்வாய். தீய சொற்களை வரம்பு கடந்து பேசுறவர்கிட்ட சைலண்டா போறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா துறவியை விட தூய்மையானவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொறுத்துக்கணும். இறந்தார்வாய் வரம்பு கடந்து ஒருத்தர் நம்மள பேசினாலும் அவர் பொறுத்துக்கிறதுனா அவங்க வந்துட்டு துறவியை விட தூய்மையானவர். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். உண்ணாது நோற்பார் பெரியார். உண்ணாது நோற்பார் யாரு? நோன்பு மேற்கொள்வார். சாப்பிடாம இருக்காங்கல்ல அந்த பெரியாரை விட பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். யாருக்கு இம்பார்ட்டன்ஸ்? நீங்க உண்ணாது நோன்பு எடுத்து ஒரு துறவி விரதம் இருந்து தவம் இருக்கிற அவங்களை விட பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பார், பிறர் சொல்ல பொறுத்துக்கிட்டு அதை அமைதியான வழியில அகிம்சை வழியில ஹேண்டில் பண்றவர் தான் வந்துட்டு சிறந்தவர். இப்ப இதோட நம்மளுக்கு இந்த பொறையுடைமை அதிகாரம் முடியுது. இதுல வந்துட்டு நீங்க மோஸ்ட்லி இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஈஸியா தான் இருந்தது இல்லைங்களா? இன்னா சொல், தீய சொல். நோற்பார்னா நோன்பு மேற்கொள்பவர், துறந்தவர் பற்றினை விட்டவர், இறந்தவர் வரம்பை கடந்தவர், தீய. நீங்க வந்துட்டு நான் சொன்ன மீனிங்ல அந்த வேர்ட்ஸை நீங்க ஃபிட்டிங் பண்ணிக்கணும். இதே வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு திருக்குறள் மீனிங்கே வேர்ட் பை வேர்டா தெரிஞ்சதுன்னா அந்த அந்த இதே வார்த்தையை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே உங்களுக்கு தானா வந்துடும். ஓகேங்களா? நீங்க வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த திருக்குறளை சீர்களையும் பொருளையும் ஞாபகம் வச்சுக்கணும். முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம்ல இதுக்கு ஒரு ஷார்ட்கட்னு சொல்லிட்டு எதிரியில தான் வந்துட்டு வள்ளுவர் எழுதியிருப்பாரு. அப்ப நம்ம டேஷ் கொடுத்தா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, மிகுதி தகுதி கூப்பு 2வது எழுத்து ஒன்றி வருதா? அறநல்ல திறனல்ல 2வது எழுத்து ஒன்றி வருதா? பொறுத்தார் 2வது எழுத்து ஒன்றி வருதா? இன்மை வன்மை 2வது எழுத்து ஒன்றி வருது. பொறுத்தல் மறத்தல் 2வது எழுத்து ஒன்றி வருது. அகழ்வார் இகழ்வார் 2வது எழுத்து ஒன்றி வருது. இந்த ஷார்ட்கட் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்ச திருக்குறள் வந்து நம்ம போட்டுற முடியும். தெரியாத திருக்குறள்ல ஒரு டேஷ் இந்த இடத்துல கொடுத்துட்டாங்கன்னா அது செகண்ட் எழுத்தை வச்சு மேட்ச் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இந்த சீரீஸ்ல 20 அதிகாரத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் 3rd அதிகாரம் வீடியோ உங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு வரும். இது இல்லாம நான் வந்துட்டு பாலிட்டி அவுட் சோர்ஸ் தமிழ் மீடியம் கண்டென்ட் ஆர் இங்கிலீஷ் மீடியம் கண்டென்ட், எக்கனாமிக்ஸ் வந்து அவுட் சோர்ஸ் புக்கு அப்படி அல்லது தற்கால தமிழ் வரலாறு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அவுட் சோர்ஸ் புக்கு உங்களுக்கு கிளாஸஸ் வேணும்னு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை வந்துட்டு நான் வர்ற கிளாஸஸ்ல எடுத்துட்டு போறேன். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.